வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என் செல்ல பேரு ஆப்பிள் பாடலுக்கு ஆட்டம் போட்ட நடிகை இப்போது எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இணையதளத்தில் வைரலான அவங்களுடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்பதெல்லாம் ஐட்டம் பாடலுக்கென்று டிஸ்கோ சாந்தி, அனுராதா, ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, சில்க் சுமிதா போன்ற நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவன் மாறி இப்போது ஐட்டம் பாடலுக்கு நடிகையிலே ஓவர் கவர்ச்சி காட்டி டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. அப்படி அவர்கள் டான்ஸ் ஆடினாலும் சில நேரங்களில் அவை எடுபடாமல் போய்விடுகிறது. ஒரு சில படத்தில் மட்டும்தான் வந்து ஆட்டம் போட்டிருந்தாலும் அவர்களை ரசிகர் என்று மறக்காமல் நினைவில் வைத்திருக்காங்க. அப்படி நம் மனதில் பகிர்ந்த நடிகை முமைத் கான். சில்க் சுமிதாவில் ஈர்க்கப்பட்ட நடிகை முமைத் கான் 2002ஆம் ஆண்டு பாலிவுட் சினிமாவில் ஐட்டம் பாடலுக்கு கவர்ச்சியாக நடனமாடியது மூலம்தான் சினிமாவில் என்ட்ரி ஆனாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் ஹிந்தி மொழி படங்களிலும் நடித்திருக்காங்க. கமலஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் நெருப்பே சிக்கிமுக்கி நெருப்பே பாடலுக்கு சும்மா வளைத்து தெளிந்து ஆட்டம் போட்டிருந்தாங்க. அதன் விஜய் நடித்த போக்கிரி படத்தில் என் செல்லப்பெராப்பில் நீ நைஸா கடிச்சுக்கோ பாடலுக்கு நடனமாக இருந்தாங்க. இதையடுத்து கந்தசாமி படத்தில் என் பேரு மீனா குமாரி உட்பட பல படங்களில் ஒரு பாடலுக்கு ஆடியிருந்தாங்க. இவங்க ஆடிய பாட்டுகள் அனைத்துமே செம்ம ஹிட் அடித்தது. ஐட்டம் டான்ஸராக மட்டுமல்லாமல் இவர் பிரசாந்த் நடித்த மம்முட்டியான் மறைந்தேன் மன்னித்தேன், மருதமலை, வில்லு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் கௌரவ வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. நடிகை முமைத் கானுக்கு கடந்த சில வருடங்களாக சினிமாவில் மார்க்கெட் இல்லாமல் போனது. இந்த நேரத்தில் தான் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இவரது பெயர் அடிபட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தியது. படமும் இல்லை, போதைப் பொருள் சர்ச்சையில் சிக்கிய முமைத் கான் மன உளைச்சலால் உடல் எடை அதிகரித்து காணப்பட்டாங்க. திரைப்படங்களில் தென்படாத முமைத் கான் அவ்வப்போது தனது ரசிகர்களை குசிப்படுத்தும் விதமாக தாறுமாறாக கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்டு வராங்க. தற்போது இவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் முமைத் கான் பார்ப்பதற்கு முன்பு போலவே இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரசிகர்கள் மீண்டும் தமிழுக்கு வாங்க என்று கருத்துக்கள் கூறி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போதைப் பொருள் சர்ச்சையில் சிக்கிய போது இவங்களுக்கு நிறைய எந்த ஒரு திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால மன உளைச்சலில் இருந்து வந்த முமைத் கான் திடீரென தற்கொலை முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த மன உளைச்சலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு தன்னுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் அவங்கள மீட்டு கொண்டு வந்து இப்போது பழைய நிலை கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்க பெருமிதம் விடமாக ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. தமிழுக்கு திரும்பி நடிக்க வாங்க என்று தனது கருத்துக்களையும் ரசிகர்கள் கூறி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.